எப்பொருள் யார் யாவரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதுல டெலகிராம்ல கூப்பிட்டு பார்த்தேன்னு வந்துச்சா? இல்லையா? அதுல மிஸ்டேக்கான எதுவும் வரலைங்க. அது எப்படி ஆப்ரேட் பண்றது நான் போட்டு போட்டு பார்த்தேன். குழுவில் சேர்ந்திருக்காங்க, 4 பேர் சேர்ந்திருக்காங்க. கூப்பிட்டு பார்த்தா வர மாட்டேங்குது. வாட்ஸ்அப் மட்டும்தான் இப்போ வந்துச்சு. அதான் அது வருது. இது எப்படி அங்க இருந்து எப்படி ரிங் விடுறதுன்னு தெரியலையே. ம். குழுவில் இல்லைம்மா, தனியா இருக்கிறப்ப அது வருது. தனித்தனியா இருக்கிறப்ப கூப்பிட்டா வருதுங்க. ஆமாங்க, அது குழுல வராதுங்க. ஏன்? அது குழு அந்த குரூப்ல உள்ளதுல இருந்து ஃபோன் பண்ணா உங்களுக்கே போகலைங்க. ஆ ஆ ஆ புரியுது. ஆனா தனியா போட்டா வருது இல்லையா? தனியா போட்டா வருது. ஆமாங்க, தனி தனியா போட்டாதான் அந்த வீடியோ கால் எல்லாமே வருதுங்க. இந்த ஆப்ஷன் கொடுக்கலையா? அதை நானும் இருக்குது. ஆனா அனுப்பிச்சா எல்லாம் செட்டப் எல்லாம் இருக்குது. போட்டு போட்டு பார்த்தேன். அது எதாவது வேற செட்டிங்ஸ்ல மாத்தணுமோ என்னமோ புரியலையே. ம். இதுல அப்படியே ஆமாங்க. இல்லையே. இதுல வாட்ஸ்அப்ல போட்ட உடனே வருது. இது பழக்கமாயி போச்சு, போட்டோன்னே வந்துரு. தனியாவும் கூப்பிட்டுக்கலாம், குழுவுலும் கூப்பிட்டுக்கலாம். ஆமாங்க, அப்ப அந்த டெலகிராம்ல அந்த ஆப்ஷன் இல்லையோ? அது இருக்குங்கயா. அது எதுல இருக்குங்கிறது நம்ம தேடி பார்க்கணுங்க. ஓ, இல்லாம இருக்காதுங்க. இது சாதாரண விஷயம் அது. இல்லாம இருக்காது. இருக்குங்கய்யா. இருக்கும். அந்த செட்டிங்ஸ்ல ஏதோ பண்ணணுமான்னு தெரியல. சரி, இன்னைக்கு பார்த்துட்டு அப்புறம் அது பேசுவோம். நான் அது போட்டு வச்ச 4 5 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. 4 பேர் 5 பேர் சேர்ந்துருக்காங்க. இவர் ஆமாங்க. ஆமா, இவர் சேரணும், சுந்தர் சேரணும். அப்புறம் அந்த பரமத்தி சங்கர் சேரணும். ஆமா, அவ்வளவுதான். மற்றவங்கள அப்புறம் அவரு நம்ம இவரை ஜெயபிரகாஷ் சேர்த்தணும். என்னன்னு தெரியல. பார்ப்போம். அந்த 3 பேர் சேர்த்துனா வந்துச்சு. அவங்க டெலகிராம்ல இருந்தா தான் சேர்த்த முடியும், இல்லைன்னா சேர்த்த முடியாது இல்லைங்களா? ஆமாங்கய்யா, அதை அவங்க டவுன்லோட் பண்ணி சொல்லிக்கணும். டெலகிராம் ஆப் அவங்க டவுன்லோட் பண்ணியிருந்தா தான் உள்ள வர முடியும். நான் ஏற்றி ஏற்றி பார்த்து வர மாட்டேங்குது. அந்த நம்பர் அதில் வரணும் இல்லையா? அந்த லிஸ்ட்ல ஆமாங்க. வரணும். ஓ, அப்படிதான் வருது. ம். எல்லாம் கரெக்டு தான். சரி. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன என்ன பண்ணிருக்கீங்க? எத்தனை காலையில் கூப்பிட்டு பார்த்தேன், நேரத்துலயே 4:30 கூப்பிட்டு பார்த்தேன், 5 மணிக்கு கூப்பிட்டு பார்த்தேன். சரி, பரவாயில்ல, தூங்குங்க, அப்புறம் இடையில பேசிக்க வேண்டியதுதான். சரி, கடுமையான நோயா இருந்தா பயப்படலாம். இப்போ வந்து பெரிய பிரச்சனை நமக்கு எதுவும் இல்லாதனால இந்த தைரியம் வருது. சரிங்க. கடிவான நோயா இருந்தாலும் பயம் இருக்குமில்ல, ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க. உடலை அசைய விடாம பண்றது பாருங்க, அது ஒரு நோய் தான். உடம்பை அசைய விடாம பண்றது. அசைய விடாம இருந்தது அந்த உடம்பு ரெடி பண்ணுது. ஆனா அப்ப வந்து என்ன பண்ணா, சரிங்க. இந்த அறிவியல் சோதனை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு அறிவியல் சோதனை இப்ப மலிவா எல்லாம் நமக்கு கிடைக்குது. நீங்க அப்பப்ப இந்த பிளட் ப்ரெஷர் எல்லாம் பாத்துக்கிறீங்களா? இல்லையா, அது இன்னும் இல்லையா, அது இந்த வாரம் தான் போய் எடுக்கணும். இல்ல இல்ல, அதுக்கு தனியா கருவி விக்குது இல்லையா? ஒரு லிங்க் அனுப்பிச்சு இல்லையா? அந்த மாதிரி அது கையிலேயே வச்சு ஆமா, பாத்துக்கலாம் அது. நீங்க அனுப்பிச்சு ஆஹ் விட்டீங்க. ஆஹ் 700 ரூபாய் என்னமோ அது. அது பாருங்க. அதுல ப்ரெஷர் பாத்துக்கலாம், உப்பு பாத்துக்கலாம், எல்லாமே இருக்கு. அதை பார்த்தா போதுமே. அப்புறம் மிஷின் இருக்கு, எடை மிஷின் சரி. இருக்குது. அப்புறம் என்ன? ஆமாங்க. ஆமா, எடைய வந்து பாத்தீங்கன்னா சரியா போயிடும். மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வுல சும்மா இதை பார்த்து செக் பண்றதுதாங்க இதெல்லாம். நீங்க அங்க போய் பண்ணீங்கன்னா 2000 3000 செலவாகுமே. எப்படி இருந்தாலும் 2000 கேட்பாங்க இல்லையா? ஆமாங்க. 1000 ரூபாய்க்கு கம்மியெல்லாம் செய்ய 1000 ரூபாய் மாட்டாங்க. குறையாம வருங்க. ஆஹ் சரி, இதை ஒண்ணு வாங்கி பாருங்க. இது சரிங்க. இருந்ததுன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். தினம் கூட பாத்துக்கலாமே, செலவு கம்மி தானே அது. ஆமாய்யா. ஆமா, ரத்த அழுத்தம் பாத்துக்கலாம். ஒரு 3 நாளைக்கு ஒரு நாளைக்கா ரத்தத்துல உப்பு பாத்துக்கலாம். ரத்தத்துல உப்பையும் ரத்த அழுத்தையும் பார்த்துட்டு வேலை முடிஞ்சது. அப்புறம் எல்லாமே அதுல தெரிஞ்சுது. அதுல 10 15 பாயிண்ட் இருக்குல்ல, அது எல்லாமே தெரிஞ்சது. மினி லேப் மாதிரி தான் அது. ம். ஆமாய்யா. ஆமா. எப்படி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இதெல்லாம் இருந்ததுன்னா இனிமேல் வர்றவங்களுக்கு இதெல்லாம் கடுமையா பண்ணிட்டு தான் உள்ள கொண்டு வர, இதெல்லாம் காமிச்சிட்டு தான் உள்ள வரணும்னு சொல்லணும். அதாவதுங்க, அது ஆரம்பத்துல பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த தொந்தரவு இப்ப எதுவும் இல்லைங்க. நல்லா தெரியும், உடம்பு இழைச்சிருக்கு, நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு எத்தனை ஆமாங்க. கிலோ குறைச்சிருக்கிறீங்க? மொத்தத்துக்கு இருந்தீங்க இப்போ 7 கிலோ குறைஞ்சிச்சுங்க. இப்ப இப்ப ஒரு அறுபத்தி மாசத்துக்கு 68 இருக்குங்க. 68ன்னா 75 இருந்தீங்களா? ஆமாங்க. யாரோ வந்து பாத்துட்டு போறாங்க. சரி. அதுக்கு முன்னாடி 86 இருந்தேங்க. எப்போ அது? அது வந்து பயிற்சிக்கு வர்றதுக்கு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடிங்க.
அடேங்கப்பா 86. அப்ப செஞ்சு பார்த்துருக்கீங்க அதைய. ஆமாய்யா. உங்க 86 வீடியோ பேர் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரமான வெயிட் ஆச்சு. 90 90 பொதன்னு இருந்திருக்க கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாமே. ஆமாய்யா. ரொம்ப உங்க வயிறே பெருசா இருக்குங்க. வயிறே இல்லைங்க. அப்பெல்லாம் உங்களோட அனுபவம் எப்படியா இருந்திருக்கு? இப்படிடா போறது? என்னடா இது இது இருப்போமா இல்லையா? ம். உங்க கற்பனையில அதாவதுங்க கற்பனையில சொல்லுங்க கால் உங்க அனுபவத்தை காலை சொல்லுங்க. காலையில எந்திரிக்கிறதே சிரமமா இருக்குங்க ரொம்ப. சரி. இப்பெல்லாம் வந்து 5 மணிக்கு எந்திரிக்கிறனால 4:30க்கு எந்திரிக்கிறனால எந்திரிச்சிருங்க. அப்ப முடியாதுங்க. ம். ரொம்ப சிரமமா இருக்குங்க. ம். வேலையில வந்து ஒரு வேலையும் செய்ய முடியாது. ரொம்ப டயர்ட் ஆகிருங்க திடீர்னு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை? எனக்கு காலையில 8:30ல இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். வீட்டுக்கு பக்கத்தாலேயாவே இது தனியா பயணம் பண்ணி போகணுமா? வீட்டுக்கு தனியா பயணம் பண்ணி போகணுமா? அங்க இல்ல எப்படி? அங்க இருந்து 1 கிலோமீட்டருங்க. ஓ, சும்மா நடந்து போற தூரம் தான். ஆமாங்க. சொந்த வாடகை வீடு எடுத்து தங்கியிருக்கீங்களா? ஆமாங்க. ஓ. ம்ஹும். வாடகை வீடு எடுத்து தங்கிட்டு தனியா தான் இருக்கீங்களா? ஆமாங்க. ஆ, சரி சரி, நல்லதா போச்சு. தனியா இருந்தா தான் செய்யணும். தனியா இருந்துதான். செய்யணும். எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துச்சு? இது செய்யலாங்கிற தைரியம் எப்படி வந்துச்சு? அது இடையில அப்பப்ப நானு இந்த அந்த இது இருக்கு இல்லையா? நம்ம ராஜபாளையம் அரவிந்த் ஆசிரம். சரி. அங்க இடையில சில கிளாஸ் போயிருக்கேன். ம்ஹும். அப்ப அங்க வந்து 36 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்க சொல்லுவாங்க. 1.5 நாள். சரி. ஆமாங்க. அது அப்ப வந்து அப்ப திரவ ஆகாரம் கொடுத்தாங்களா, வெறும் தண்ணி ஆகாரம் தானவா? ஃபுல்லாவே தண்ணி தான். அங்க ஒரு 3 நாள்ல வந்து 1 நாள் மட்டும் தான்யா சாப்பாடு. அதாவது ஃப்ரூட்ஸ் ஐட்டம் குடுப்பாங்க மதியம். ஆ. மத்த எல்லாமே திரவ ஆகாரம் தாங்க. ம். திரவத்திலே போட்டுறாங்களா, தண்ணிக்கு போட்டுறாங்களா? அது உங்க விருப்பமா? இல்ல, இல்ல. அது ஒரு நாள் வந்துங்கய்யா, அ அதாவது 2வது நாள் காலையில வந்து அ அ அ தேனு, எலுமிச்சை கலந்த தண்ணி குடுப்பாங்க. ம். அ அதுக்கப்புறம் இதுல அதுக்கு முந்தின நாள் வந்து வாழைப்பழம் குடுப்பாங்க நைட்டு. ம். மொத நாள் அ அ நைட்டு வந்து ம். அங்க எப்படின்னா, நான் இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் உள்ள என்ட்ரி ஆயிருவீங்க. சரி. 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அதுலருந்து. ம். அன்னைக்கு வந்து நைட்டுக்கு ஒரு வாழைப்பழம் இல்ல 2 குடுப்பாங்க நம்ம சாப்பிடுறத பொறுத்து. ஆ. அதுக்கு அடுத்த நாள் காலையில தேன் தண்ணி குடுப்பாங்க. ம். அ அதுக்கு அடுத்த நாள் வந்து அன்னைக்கு மதியம் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் சாலட் அந்த மாரி அவல் இது குடுப்பாங்க. அதோட முடிஞ்சுச்சுங்க. அதுக்கப்புறம் 36 மணி நேரம் விரதங்க ஃபுல்லா. அப்ப இந்த உடம்பு சரி பண்றதுக்கு அந்த ஒரு நாள்ல அப்ப அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நாள் அங்க இருக்கிற மாதிரி கணக்கு வருதா? ஆமாங்க. 3 நாளுங்க. ஓ, 3 நாள். சரி, புரியுது புரியுது. அது 36, ஒரு 36 மணி நேரத்துக்கு கொஞ்சம் தயாரிப்பு, அப்புறம் 36 மணி நேரம் நீர் பயிற்சி போட்டு, அப்புறம் 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஆமாங்க. இது இது கட்டணம் எவ்வளவு கட்டணம் வாங்குறாங்க இதுக்கு? இன்றைய நடைமுறையில் கட்டணம் எவ்வளவு கிடையாது. இருக்குது? ஓ. கட்டணம் கிடையாதுங்க அங்க. ஆ. அங்க இனிமா இனிமா கேனு, இந்த கண் கழுவுற எப்படி 3 நாள் மூக்குக்கு 3 நாள் தங்க போறீங்க? அதுக்கு இடம் எல்லாமே வேணுமா? வசதியா இருக்க தானே செய்ய முடியும். ஒரு 50 பேர் தங்குறேன். வசதியா இருக்க தானே செய்ய ஆமாங்க. ஒரு முடியும். கிளாஸ்க்கு 50 பேருங்கய்யா அங்க. பெரிய இடமா? ஆமாய்யா. பெரிய ஹால்யா அது. அது ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க அந்த ஹால். 50 பேர் தங்குற கீழ் மாதிரி இட வசதி எல்லாம் கீழயும் இருக்கா? மேல. ஓ. ஆமாங்க இருக்கு. அப்ப வசதியானவங்களா அவங்கெல்லாம்? ஆமாய்யா. அது ரொம்ப அ அ கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர்ல இருக்குயா அந்த இடம். அப்படி அது சொல்லுங்க. உள்ளக்கே ட்ரக்ஸு அதாவது அந்த அரவிந்த் ஹெர்பல்ஸோட மருந்து தயாரிப்பு தொழிற்சாலையும் அங்க இருக்கு. ஆனா அரவிந்த் கண் மருத்துவமனை அவனுதா? இல்ல, இல்ல. அரவிந்த் ஹெர்பல்ஸ்ங்கய்யா. அவனுக்கு தனியா, அவனுக்கு அது தனியா போயிட்டு இருக்குது. இதுல வந்து சப்ளிமெண்டா பண்றானுங்க. அதுல வருமானம் ஈட்டிட்டு ஆமா. இருக்கானுங்க இல்லையா? அதுல வருமானம், எப்படி உனக்கு வருமானம் வருதுன்னு கேக்குறீங்க. இலவசம்ங்கிறீங்க, எப்படி வருமானம் வருது வேணுமில்ல? இல்ல, இல்ல. அவங்களுக்கு வந்து இது மருந்து தயாரிக்கிறதாய்யா காசு. இது எதுக்கு?
இப்ப உங்களை மாதிரி கூப்பிடுறாங்க, இது எதுக்கு இந்த பயிற்சி எல்லாம்? இது வந்து அவங்க அப்பா காலத்துல ஆரம்பத்துல அவங்க ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க ஹோமியோபதி டாக்டர் அவங்க அப்பா. ஆ. அது வந்து அப்பவே 92ல இருந்து இந்த கேம்ப் ஃப்ரீயா நடத்திட்டு இருக்காங்க. ஓ. வணக்கம் ம். ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓஹோ. அதனால மொத்தத்துல வருமானம் ஈட்டிட்டு அது ஒரு பகுதி இதை செய்யறாங்க இல்லையா? ஆமாங்க. இல்ல வரும் அதுலயுமே கிளாஸ் முடியும் போது நம்ம டொனேஷன் கொடுக்கறனா கொடுக்கல. 500, 100, 200 அது எவ்வளவுனாலும். அது ரைட்டுங்கய்யா. அது வந்து சரி, ஒரு கம்பல்சரியா ஒரு வருமானம். இப்ப நான் வந்து வருமானம் இல்லாம நான் ஒரு வருமானத்தை வச்சுதான் இது பண்ண முடியும் தவிர இப்ப எனக்குன்னு எந்த இதுவுமே கிடையாது. நம்மளது ஆராய்ச்சி அடிப்படை, நம்மளது என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்மளது வேற. ம். நம்மளது வந்து முழுக்க முழுக்க எவல்யூஷன்ல போகுது. அதனால நம்ம வந்து இது யாரும் ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ம். இதுல வந்து ஆமா. ஒரு மனிதன் விடுதலை அடையறதை பத்தி பேசுறீங்க. இப்ப நானே விடுதலை அடைஞ்சு ஆகணுமே. ரைட். அதான் பார்த்தேன். சரி, இந்த டெலகிராம்ல அவரும் வந்து நீங்களும் சண்முக தேவி நீங்க வந்திருக்கிறீங்க. அதுல போய் அழைக்கிறது எப்படின்னு தெரியல. நானும் 3 நாளா முயற்சி பண்றேன். ஏதோ ஒரு செட்டிங்ஸ் மாத்தணும் மாதிரி தெரியுதுங்க. எனக்கும் தெரியலீங்க. ஆமா. சரி. நீ உள்ள வந்துட்டீங்க, நீங்க வந்துட்டீங்க. இன்னும் 4 பேர் வரணும். இருக்கட்டும். சரிங்க. அந்த செட்டிங்ஸ்ல போய் இப்ப நான் வந்து வாட்ஸ்அப்ல அழைச்ச நேரா போகுது. அந்த குழுவில் இருக்க அத்தனை பேர்த்து பார்த்தோன்னா 10 பேர்த்துக்கு போயிருது. இது போக மாட்டேங்குது. காலையில இருந்து அரை மணி நேரமா போறானு. சரி வச்சுட்டேன் நான். அப்புறம் இதுல கூப்பிட்டேன் நான். இதுல நான் வேற ஒரு செட்டு வாங்கிட்டேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுல வந்து இப்ப வேற செட்டு வாங்கணும்னா அதுல வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா டேப்லெட் பண்றதுக்காண்டி இது வசதி இருக்கிறதுனால இதுல பண்றேன். இது இந்த வாட்ஸ்அப்காரன் எந்த செட்டுல சிம் கார்டு இருக்குதோ அப்படிதான் அது வேலை செய்யும். இது என்ன புதிய எதனால அப்படி வச்சிருக்கான்னு தெரியல. அதனாலதான் இப்போ நான் வச்சிருக்கிற செட்டில் பார்த்தீங்கன்னா பழைய செட்டில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் நான் ஆடியோ பதிவாகாது. அதனால தான் நான் அதை பண்ணுறது இல்லை. சரி பார்ப்போம். இது பெரிய வாட்ஸ்அப் வந்து தொந்தரவு பிடிச்சது தாங்க. அது நல்லா தான் இருக்குது. பார்ப்பாங்க, செட்டிங்ஸ் பண்ணி பார்ப்போம். சரி, ஏதாவது ஒன்று பேசி நிறைவு செய்யலாம். இன்னைக்கு என்னவா பண்ணியிருக்கீங்க நீங்க காங்கயம் சண்முக தேவி? வழக்கம் போலயா? நேற்று பேசுறேன். எப்படி இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3-4 வருஷம், இப்ப எத்தனை மாசம் ஆச்சு நீங்க? 3 மாசம் 4 தாண்டிட்டீங்களே. மாசம் ஆச்சுங்க. 4 4 மாசம் மாசத்துல ஆச்சுங்க. என்ன உணர்றீங்க? என்ன இதெல்லாம் ஒழுங்கா போகுதா? உடம்பு சரியா இருக்குதா? அதெல்லாம் பரவாயில்லைங்கய்யா. ஆனா சாப்பிட்டா அது தொந்தரவு பண்ணுதுங்கிறத நல்லா உணர்ந்தாச்சுங்க. அது நீ மாத்திக்கிறது தானுங்க நீ. சாப்பிட்டா சுத்தப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற இதுவும் இருக்குங்க. ஆனாலும் மனசு அப்பப்போ இழுத்துருதுங்க. இருந்தாலும் பயிற்சி விடாம செஞ்சுட்டு இருக்கிறேங்க. எதோ அரைக்குறைவா போயிட்டு இருக்குது. உடம்பு கொஞ்சம் ஆமாங்க. ஆமா. உடம்புக்கெல்லாம் பரவாயில்லைங்கய்யா. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. என்னென்ன அடுத்து பிரச்சனைகள் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னென்ன பிரச்சனைகள் சரிங்க. உங்களுக்கு குறைஞ்சிருக்கு? இப்ப நான் அதை விரிவா ஏதோ சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறீங்களா? தினம் அதை அந்த குறிப்பு விடாம எழுதுறீங்களா? அன்னைக்கு ஒரு 1.5 மாசம் எழுதுனுங்க ஐயா. இப்போ எழுதுறது இல்லைங்க. ஏன் தவறு? அப்ப மொத்தமே போட்டு மறுபடியும் ஆரம்பிங்க. அது அப்பதானே தெரியும். நீங்க ஒண்ணுமே அப்ப எதுவுமே சிஸ்டம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் எழுதணும். குறைஞ்சபட்சம் ஓராண்டுக்காவது எழுது. நீங்க எழுதுறீங்களா தயாளன்? எழுதுறீங்க. அந்த குறைஞ்சபட்சம் ஓராண்டு இது இந்த பயிற்சிகளே வராத பொழுது அப்ப நீங்க வந்து உங்களை நீங்க கட்டுப்படுத்த தெரியலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில இதையாவது செஞ்சுட்டு இருக்கணும். சரிங்க. சரி. சுவாச பிரச்சனை சீரா இருக்குதுங்க ஐயா. கை கால் வலி எல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. வேற என்ன உங்களுக்கு அந்த உடம்பு தேமல் கிமல் ஏதாவது அது இது ஏதோ சொல்லுவாங்களே வர்றதுக்கு அதெல்லாம் ஆமாங்க. அது வந்து அது இன்னும் மறையலைங்க ஐயா. கொஞ்சம் மறையலைங்க. இன்னும் இருக்குங்க. அப்ப எதனாலும் கண்டுபிடிங்க நீங்க. சரிங்க சரிங்க. அதனால உங்களுக்கு என்ன தொந்தரவு? அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதெல்லாம் இல்லைங்க. தொந்தரவெல்லாம் இல்லைங்க ஐயா. 80 விழுக்காடு தொந்தரவு இல்லைங்க. அதுல நிக்குது. இப்ப 80% 80 மதிப்பெண் வாங்கிட்டீங்க. அதான் அப்ப 80 மதிப்பெண்ங்கிற சாதாரண விஷயமான்னு கேக்குறேன். ஆமாங்க ஆமாங்க. பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சாப்பிட்டா மீண்டும் வருங்க. அப்பெல்லாம் இப்படி பயிற்சிக்கு வந்துட்டோம்னா அது சரியாயிருதுங்க. அதுல உணர்வுகள் இருக்குது. ஆமாங்க. அதெல்லாம் நல்லா புரியுதுங்க உடம்புக்கு. மற்றவங்க உங்களை பார்த்து மற்றவங்க வந்து
ஏங்க கவனிக்கிறாங்களா இது? இழைச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமாங்க. ம். இழைச்சிருக்கிறீங்க விரதமா அப்படின்னு கேட்பாங்க. சரி, அது போதும், அது போதும். அதாங்க. ஆமாம் ஆமாம்ன்ற வேண்டியதுதான். சரி சரி. சரிங்க. அஹ், அப்படிதாங்க. உங்களுக்கு எத்தனை 2 பசங்களா, ஒரு பசங்களா? 2 பேருங்க. ஒருத்தர் வந்து வண்டி இது பாக்குறாரு, இன்னொருத்தர் ஒர்க் எலக்ட்ரானிக்ஸ். ஷாப்புங்க ஐயா. காங்கேயத்துல ஆமாங்க. காங்கேயத்துல ஒர்க் ஷாப்புங்க. சின்ன பையன் இவரு படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓ, அவர் என்ன படிக்கிறாரு? ஆடிட்டருக்கு படிக்கிறானுங்க. ஓ ஆமாங்க. ஆடிட்டருக்குங்க. ஓ சரி. அறிவு சார்ந்து படிக்க சொல்லுங்க, அறிவு சார்ந்து படிக்க சொல்லுங்க. இது வந்து வேலைக்கு போற மாதிரி சரிங்க. தான் இருக்கும். அதாவது சரி. போட்டி ஆமாங்க. இல்லாத தொழிலை கத்துக்க சொல்லுங்க, போட்டி இல்லாத தொழில். சரிங்க. இந்த மருத்துவத்தையும் அவர் கத்துக்கலாம், மருத்துவத்தை கத்துக்க. இது ஒரு போட்டி இல்லாத தொழில் என்ன, இது வந்து கடுமையா விவா விவாதம் பண்ணி கடுமையா பேசி கடுமையா இது இருக்கிறது பூரா பேசணும். இது ரொம்ப சரிங்க. கஷ்டம்தான். ஆமா, அப்பதான் அது பொருள் வரும். இது எப்படின்னா சரிங்க. போட்டி நேர்ந்து இப்ப ஏஐ என்னென்னமோ வருதுங்கிறான், எல்லாம் தூக்கிடுவாங்க எல்லாம். ஏஐ வர 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 இப்ப நான் கூட இப்ப இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, உணவில்லாமல் வாழும் கூட ஒரு வீடியோ ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு எனக்கு. பாத்தீங்களா? சரிங்க. இப்ப அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. கரெக்டா அது பண்ணுது, அது அழகா பண்ணி எவ்வளவு எளிமையா பண்ணி கொடுத்துருக்கிறான். அதே அப்பா அருந்தியது அட்டுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, அவரு நம்ம ஸ்வீடன் குமார் அனுப்பிச்சிருக்காரு. இப்ப எனக்கு இந்த சரிங்க. தீந்து போச்சு, அதுல ஒரு நாளைக்கு 2 வீடியோ தான் உற்பத்தி பண்ண முடியும். 3 உற்பத்தி பண்ணணும்னா அது 1200 கட்ட சொல்றேன் மாசம் மாசம். அது பார்க்கலாம், அது ஒழுங்கா கண்டுபிடிக்கணும். எவ்வளவு வீடியோ வேணாலும் உற்பத்தி பண்ற மாதிரி தான் போடலாம். கரெக்டா 5 நிமிஷம் பேசுதுங்க, அறிவியலா பேசி அறிவை அப்படியே சுருக்கமா ரொம்ப தெளிவா பேசுது. நாம வந்து எல்லாத்தையும் கலந்து பேசுறோம். அது கரெக்டா என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கிட்டு கரெக்டா அதோட நிறுத்திக்குது. அதுக்கு நம்ம என்ன சொல்றேங்கிற சுருக்கமா 1 மணி நேரம் பேசினாலே அது 6 நிமிஷம் தான் பண்ணுது. அந்த 6 நிமிஷத்துக்குள்ள என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து அழகா பண்றாங்க. அதுதான் அதனுடைய வேலை, அது சிஸ்டம். மற்றபடிக்கு நல்லா இருக்குது. அது என்ன போட்டிருக்கேன் பாத்துக்குங்க. சரி, இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசி நிறைவு செய்யலாம். அஹ் 47ஆம் பக்கம். உணவினை ஒதுக்குங்கள், நீர் மட்டும் அருந்துங்கள். 47ஆம் பக்கம். பச்சை தண்ணீர் மட்டும் அருந்தி திடகாத்திரமாக உள்ளவர் கைது 60. அப்போ அந்த டைம் அந்த நேரத்துல என்ஜினியர் வெங்கடேசன் ஞானமணி வாசகர்களுக்கு ஒரு செய்தித்தாளுக்கு இப்ப பத்திரிகை மாத பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அது விளக்கம் எழுதுறாரு. ரொம்ப அருமையா அதெல்லாம். அப்படின்னா அவர் ஏற்கனவே சாதாரண நம்ம மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர். அது தனிப்பட்ட முறையில் அவர் ஊரு வேற, அவர் ஊர் வந்து சொந்த ஊர் தஞ்சாவூர் மன்னார்குடி. அவர் ஆராய்ச்சி பண்ண இடம் பார்த்தா இங்க வந்துட்டாரு கோயம்புத்தூர்ல 25 கிலோமீட்டர். அப்ப முன் தயாரிப்போட தான் இருக்காரு பாத்தீங்களா. நாம என்ன பண்றோம், முன் தயாரிப்பு இல்லாம தொடங்குறோம். என்னது? ஆமாங்க. ஆனா அதுக்கான இடத்தை உருவாக்கி பண்ணியிருக்காரு. அவர் 40 இடத்துக்கு போயிருக்காரு எல்லாமே. கடைசியில இந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல நரசிபுரம் போய் பார்த்தோம். ரொம்ப அருமையான கிராமம். அந்த கிராமம் தான் அந்த நல்ல அது சொன்ன மாதிரி அப்படியே பூரா வயல்வெளி இருந்தது, பூரா அடிவாரம். இந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் நான் வாங்கியிருக்கல 1 ஏக்கரா, வந்து பாருங்க, அருமையா இருக்கும். வீடியோ போட்டனே பாத்தீங்களா? பார்த்துக்கய்யா. நேற்று கூட போட்டிருந்தேன். 4 நாளைக்கு 3 நாளைக்கு 1ஆம் தேதி அங்கே போயிருந்தேன். அந்த வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா? அதே தான். அருமையான இடங்க, அற்புதமான இடம். பார்ப்போம். அதுக்கு ஒரு வேலி போடணும். நல்லா வேலி போட்டோம்னா, வேலி போட்டு எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கேன். வேலி போடாதனால எல்லாம் கழட்டி வச்சுட்டேன் எல்லாத்தையும். மோட்டார் கட்டெல்லாம் கழட்டி கொண்டு பக்கத்து நண்பர் தோட்டத்தில் வச்சுட்டேன். அங்கே வேலி போட்டுட்டோம்னா ஒரு மான்கள் உள்ள வராது. மான் தொந்தரவு இருக்கிறதுனால தான் எதையும் வளர்க்க முடியும். மான் தொந்தரவு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் வேலியே இருக்குது. பிளாஸ்டிக் வேலியே போட்டாவே 2 லட்சத்துக்கு பக்கம் வரும் நினைக்கிறேன். கம்பி வேலி போட்டால் 3 லட்சத்துக்கு மேலே போயிடும். பிளாஸ்டிக் வேலியே இருக்குது, போட்டு பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் 820 அடி வருதுங்க. ஆமா, பழசு ஏதாவது அப்படியே யாராவது வேலி கீழி பிரிச்சிருந்து ஒரு அப்படியே பழசை எதுனா டக்குன்னு எதாவது கிடைக்கணும் ஒரு ஐடியா தான் எனக்கு கொடுங்க தயாபரன். யாராவது வேலி போட்டுருந்தாங்கன்னா டக்குன்னு 800 அடி வேணுங்க. நமக்கு வந்து குறைஞ்சி வச்சு 8 அடி இருக்கணும். உயரம் வந்து 7 அடி 7 அடி 7 அடி 8 அடி இருந்துட்டா பழசு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொண்டு வந்து போட்டுக்கலாம். நமக்கு வந்து 810 அடி வேணுங்க. 800 அடி வேணும் குறைஞ்சி வச்சா. 800 அடி வேணும். 1 ஏக்கருங்க ஐயா. சரிங்க. ஆமா, இருந்துச்சுன்னா
அப்படியே கொண்டாந்து போட்டு ஏதோ மலிவா கொடுத்தாங்கன்னா கொண்டாந்து பண்ணலாம். இல்லாட்டா பிளாஸ்டிக்லயும் போடலாம். அங்க கோயம்புத்தூர்ல தான் உற்பத்தி பண்றாங்க. கோயம்புத்தூர் நிறைய ஃபென்ஸ் நிறைய இருக்கு. பாத்தீங்களா? ஃபென்சிங் நிறைய உற்பத்தி பண்றாங்க. ஆமாங்க. ஃபென்சிங் நிறைய இருக்குங்க. அங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க, ஏதாவது சீப்பா ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்க. சரிங்க சரிங்க பிளாஸ்டிக் ஃபென்ஸ் நிறைய வந்திருக்குதுங்க. அதுக்கு ஸ்டீல் மாதிரியே வருது. இந்த கல்லே தேவையில்லை. நம்ம கல் போட்டு பண்ண வேணாம். கிட்டத்தட்ட 10 அடிக்கு ஒரு கல் போட்டா கூட நமக்கு வந்து 80 கல் 100 கல் வேணுங்க. 10 அடிக்கு ஒரு கல் போட்டா கூட நம்ம 82 கல் வேணும். இந்த 800 அடிக்கு 820 அடி வருதுங்க. 82 கல் வச்சுக்கலாம். ஒரு 10 கல் சேர்த்தே வச்சுக்கிட்டா கூட 90 கல் நமக்கு வேணும். அதுக்கு பேசாம 90 பிளாஸ்டிக் பைப் போட்டு கான்கிரீட் போட்டு இறக்கி விட்டுற வேண்டியதுதான். ஆமாங்க. இருக்கு, நிறைய டெக்னிக்கல் வந்துருச்சு. பாருங்க, ஏதாவது வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் மலிவா இருந்தா கேட்டு பாருங்க. சரிங்க. எனக்கு ஒரு ஒரு கொட்டேஷன் கொடுங்க எனக்கு, சரியா? சரிங்க. கரும்பத்தப்பிலே தான் தயாரிக்க இருப்பாங்க நிறைய. அந்த பக்கம் தான் தயாரிக்கிறாங்க. ஃபென்சிங் பூரா நிறைய தயாரிக்கிறாங்க. நீலாம்பூர்ல இருக்கீங்க கம்பெனி. அப்படி போனீங்கன்னா நேரில் ஒரு இடம் போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்க. ஓகே. ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு வாங்க. 810 அடி இருக்குது. எத்தனை? 810 அடி. அது முன்ன பண்ணி இருக்கட்டுங்க. 820 அடின்னு வச்சுக்கலாம். 82 கல் அப்படின்னு வச்சுக்கலாம். உயரம் வந்து 7 அடி மான் தொந்தரவு இருக்குன்னு சொல்லுங்க. மான் தொந்தரவு இருக்குது. அது 7 அடி தான் தாண்ட பயந்துக்குங்க. அந்த 7 அடியெல்லாம் தாண்டி வராது. அது பயந்துட்டு ஓடிருங்க. வேலி இருந்தாவே ஓடிருங்க. வெடி இருந்தாவே ஓடிடும். ஆமாம், கொம்பு மாட்டிக்குங்க. சும்மா தாவரமா இருந்தா கூட பூந்து உள்ள வந்துடும். தாவர செடிகளா இருந்தா பூந்து வரும். மறுபடியும் பயந்துக்குங்க. அது மாடிக்கு. அதனால வந்து அதனால 7 அடி இருக்கணும். குறைஞ்சபட்சம் 7 அடி 7.5 அடி இருந்தா போதும். 7 8 அடி ஹைட் இருக்கணும். அது மேக்சிமம் வச்சிருக்கானுங்க. ஆல்ரெடி பார்த்தேன் நான். 8 அடி வரைக்கும் இருக்குது. நான் பார்த்தேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பிளாஸ்டிக்ல வருது, என்னமா பிளாஸ்டிக்னு சொல்றா. அந்த பிளாஸ்டிக் நல்லா இருக்குது அப்படிங்கிறேன். பார்ப்போங்க, விசாரிச்சு பாருங்க. நான் நெட்ல பார்த்துட்டு தான் இருக்க. வந்து வாங்கிக்கங்க, மலிவு இருக்கு. விளம்பரம் தொட்டா போதும் விளம்பரம் வந்துட்டு தான் இருக்குது எனக்கு. நேரில் ஒரு முறை வாய்ப்பு இருந்தா பாருங்க. பார்த்து விசாரிச்சு. சரிங்க. ஆமா, கொட்டேஷன் பார்த்து சொல்லுங்க. சரி, நிறைவு செஞ்சுக்கலாம். பச்சை தண்ணீர் மட்டும் அருந்தி திடகார்த்தமாக திடகார்த்தம் உள்ளவர் 50 வயசு வந்து 60 வயது என்ஜினியர் வெங்கடேசன். நம்ம ஞானமணி வாசகர்களுக்காக இவர் சந்தித்தோம். அவர் பேசுகிறார். சுவாமி விவேகானந்த ராஜயோகம் தான் எனக்கு தூண்டுகோலாக இருந்தது. உணவே இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற தேடல் எனக்கு அவ்வப்போது ஏற்படும். அதற்கான முயற்சியில் இறங்கினேன். இப்போ ஒரு 6 நிமிஷம் உடனே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்க. அனுப்பிச்சிருக்காரு எனக்கு. அது போட்டிருக்கு. உணவில்லாமல் வாழும்களே, சும்மா 6 நிமிஷம். அது வந்து ஏஐ உற்பத்தி பண்ணது. ஆர்டிபிஷியல் தொழில்நுட்பம் உற்பத்தி பண்ணது. நான் அந்த வீடியோல பாக்குறேங்க. மின்சார உற்பத்தி எல்லாம் பாக்குறீங்களா? போடுற குழுவுல போட்டுருங்க. பாத்துட்டீங்களா? எல்லாமே ஒரு பாத்துருங்க. எல்லாமே பாக்குறேன். அறிவியலாவும் போட்டிருக்கேன், மின்சார உற்பத்தி பண்ணது போட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் ஒன்று போட்டிருக்கேன். அவர் எனக்கு அனுப்பிச்சு வச்சார். அவர் அது வந்து கரெக்டா 6 நிமிஷம் தான். அது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணணும். புரியுதுங்களா? அது எந்த மாதிரி தெளிவா இருக்குன்னு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு வந்து செய்தி சொல்லுங்க, சரியா? நீங்களும் பாருங்க. சரி, பாக்குறேன். தோட்டமெல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ, வெண்டைக்காய் தான் போட்டிருந்தேனுங்க. அது ஒசும்பலா இருக்குதுங்களா? வாய்க்கா தண்ணி வந்துச்சுங்க. அதுல கொஞ்சம் அடி ஒசும்பல் இருக்கிறதுனால காப்பு கம்மி தானுங்க. ஆமா, நீர்ச்சத்து அதிகமா இருந்தா காய்க்காது. அதுக்கு ட்ரை உலர்ந்து தண்ணி கட்டி அப்படித்தான் இருக்கணும். புரியுதா? ஆமாங்க. அதனால சுமாராத்தான் இருக்குங்க. விலை இருக்குங்க. ஆனாலும் காப்பு இல்லைங்க. செடி சரியில்லை. மேட்டங்காடு மேட்டு பாத்தி மாதிரி போட்டுக்க வேண்டியதானே? எதுக்கு தரைப்பாத்தி? மேட்டு பாத்தி போட்டு நான் ரொம்ப 10 வருஷம்ல இருக்குங்கிறாங்க. சரிங்க. ஒசும்பலுங்க. வாய்க்கால் தண்ணி இப்பதான் வாய்க்கால் தண்ணி வந்துச்சு நின்னுச்சுங்களாங்க. அது ஒசும்பலுங்க. ஈரம் மருந்தா வராது. சலசன வெறும் செடி மட்டும் தான் இருக்குமே தவிர காய்க்காது. ஆமாங்க. அது நீ இந்த போக அப்படித்தானுங்க. அடுத்தது ஏதாச்சும் பண்ணலாங்க. மேட்டு பாத்தி மாதிரி. இப்ப மேட்டு பாத்தினா 8 அடி உயரம் பண்ணி வாழை மரம் எல்லாம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது தான் வழி. இந்த மாதிரி செலவு கம்மியா இருக்கிற மாதிரி மேட்டு பாத்தி எல்லாம் இருக்குது. போட்டா 10 வருஷத்துக்கு வர்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணுவீங்க? இதுல போட்டு சீரழிங்க. பணம் தானே உங்களுக்கு தேவை. சரிங்க. வாழை தான் போட முடியுங்க ஐயா. அப்புறம் வேற எதுவும் பண்ண முடியாது இல்லைங்க. வாழை தான் வேணா ஒத்து வரும். மேட்டு பாத்தின்னு சொல்லி பண்றாங்க இல்லையா? அது போட்டோம். மேட்டு பாத்தின்னு 8 அடி கூம்பு மாதிரி கட்டணும். 8 அடி கூம்பு போடணும். வட்டத்துல கூம்பு மாதிரி போட்டு எல்லாமே ஒரு 100 120 வாழையை வைக்கலாங்கிற. அது பாட்டு வந்துட்டே இருக்கு. 15 வருஷம் 100 ஒரு ஏக்கர். எத்தனை ஏக்கர் உங்களுக்கு? 1 ஏக்கர், அரை ஏக்கரா? ஆமாங்க, ஒண்ணுதானுங்க.
1 ஏக்கரானா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ தண்ணி போடலாங்கிறானே. எப்போது வேணுமில்லங்க. தண்ணி அது குறைஞ்சிருங்க. வந்து சில கொஞ்சம் ஆமா. இதுல அது தண்ணி. ஆரம்பத்துல 6 மாசத்துக்கு அப்புறம் புடிச்சிருச்சுன்னா அப்புறம் அது அவ்வளவுதான். தண்ணியே தேவையில்லை அதுக்கு. சரிங்க. அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. பப்பா ஆமா, சரிங்க. சித்தூர்ல கூட பப்பாளி இருக்கு. இந்த மாதிரி போடலாம். பப்பாளி எல்லாம் கூட போடலாங்க. அது அப்படியே கிடக்கு. அந்த மாதிரி உங்கள் வருமானத்துக்கு அது அது பண்ணிட்டு போக வேண்டியது. எதுக்கு தினம் தண்ணி கட்டிட்டு அதை காய போறச்சிட்டு இது பெரிய அக்கா போறாச்சு. ஆமாமாங்க. அக்கப்போர் தானுங்க. ம். மாத்திக்கணுங்க. மாத்திக்கிறேங்க. அதுக்கு மர வேலை பண்ணி போய்க்க வேண்டியது. பணம் சம்பாதிக்கணும். ஆனா இந்த மாதிரி புதுசால முதல்ல வேளாண்மையே தப்பு. மானாவாரி வேளாண்மை சரிங்க. தான் உண்மையானது. மானாவாரி வேளாண்மை தான் உண்மையானது. சரிங்க. நீங்க 1 ஏக்கர்ல வச்சுட்டு என்னத்த பண்ண போறீங்க மானாவாரி வேளாண்மை? அதுல 10 ஏக்கர் 5 ஏக்கர் இருந்ததுன்னா ஒரு அறுப்பு போட்டோம்னா அது வருஷத்துக்கு ஒரு கதான மானாவாரி வேளாண்மை. ம். ஆமாங்க, ஆமாங்க. இன்னைக்கு ஆமா. மானாவாரி வேளாண்மை முழுமையான வெற்றியும் இல்லையே. முந்தியெல்லாம் வந்து கலக்கா போட்ட கலக்கா எடுப்பாங்க. இன்னைக்கு எங்க முழுமையா வெற்றி மானாவாரி வேளாண்மை முழு வெற்றி இருக்குதா? ம். இல்லைங்க. இல்லைங்க. ஒத்துக்கிறது இல்லைங்க. எல்லாமே. ஆஹ் ம். அதெல்லாம் மானாவாரி எல்லாம் போயாச்சு. அதெல்லாம் மானாவாரிங்கிறத மறந்தாச்சு. அவ்வளவுதான். அது ஏதோ ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்லை. எதை கலக்கா போடுறாங்க வருதுங்கிறாங்க. அதுக்கு 5 ஏக்கர் 4 ஏக்கரா இருக்கணும். அப்பதான் எதை கட்டுப்படி ஆகுது. 1/2 ஏக்கரை 1/4 ஏக்கரை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஆமாங்க, ஆமாங்க ஐயா. ஆமாங்க. எப்படி பார்த்தாலும் பணம் தான் வந்து மாட்டிக்குது. கடைசியில வந்து மாட்டிக்குது. சரி, நிறைவு செய்யலாம். இது இது நாம சரிங்க. அதாவது இதாங்க சிக்கல். இதுதான் சிக்கல். இப்ப நானும் 1 ஏக்கரா வச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு மான் தொந்தரவு பெரிய அளவு எனக்கு. ம். சரிங்க. அதனால போற ஆசையே விட்டு போச்சு. போற ஆசையே. சரிங்க. என்ன ஆ, செஞ்சாலும் கடிச்சு போட்டு சாப்பிட்டு போயிருதுங்க. அப்புறம் என்ன பண்றேன்? எத்தனை செடி வச்சேன். அங்கேயே 2 நாளைக்கு ஒரு. சரி. அப்புறம் அது இரவு பிராணிங்க. அது இரவு நேரத்துல வந்து வேட்டையாடிட்டு போகுது. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்க. அப்படின்னா நம்ம ம். முதல்ல வேலி நான் இயற்கை வேலிக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். இயற்கை வேலையே திரும்பிட்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்றது? ஆ, ஆமாங்க, அது ஆமாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இயற்கை வேலி பண்ணிட்டு தான் உள்ள ஏதாவது செடி கொடியில வைக்கலாம்னு நினைச்சேன். எப்படி பண்ணாலும் அந்த வைக்கிற வளத்தை அப்படி எலுமிச்சங்காய் செடி கொண்டு தான் வைக்கணும். எலுமிச்சங்காய் செடி வைக்கிறதுக்கு சரி. முயற்சி பண்ணேன். அதுவும் சரியா வரல. அது அது தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கும். சொட்டு நீர் மாதிரி போட்டு எழுப்பிட்டே இருக்கணும் நம்ம. அது வளர்ற வரைக்கும் படாது பாடு படணும். நாம நினைக்கிற வேகத்துல வளர்றது இல்ல. ம். சரிங்க. ஒரு செடி வளரணும்னா எலுமிச்சை வளர 5 வருஷம் இல்லாம வளராது. 5 வருஷம் இருக்கணும். 5 வருஷத்துக்குன்னா ஒரு 10 அடிக்கு நான் அப்படியே வச்சு பார்த்தேன். சரி, என்னுடைய கணிப்பு வந்து இது ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். அப்புறம் இந்த வேலி போட்டா தான் வரும். அப்படியே ஒரு முடிவு பண்ணி அப்படி வந்த 1.5 வருஷம் ஆச்சு. தண்ணி கட்டுறது நிறுத்திட்டேன். எல்லா மரமும் செத்து போச்சு. கரெக்டா நாட்டு மரம் மட்டும் தப்பிச்சுக்கிடுது. அது என்ன நெல்லிக்காய் மரம், இந்த இது நெல்லிக்காய் மரம், நாவல் மரம் மட்டும் ஒரு 10 15 மரம், மாங்காய் மரம் இதெல்லாம் தப்பிச்சு போகணும். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. சரிங்க. இப்போ ஒருத்தர் வந்து நான் வேலி போட்டுக்கு கோழி வளர்க்குறேன் அப்படின்னாரு. நாட்டுக்கோழி என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் சாவி கொடுத்து போட்டு வந்துட்டு அவர் என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாட்டுக்கோழி வச்சு பண்ணிக்கிறாங்க. சும்மா நான் வீட்டில் தான் இருக்காது பண்றாரு. அது என்னமோ வேலி போட்டிருக்காரு. எந்த வேலி? நூல் வேலி. நூல் 8 அடிக்கு என்னமோ போட்டு கோழி வேலை மாதிரி போட்டிருக்காரு. கேமரா ஒன்று வச்சுட்டாரு. பார்த்து நேற்று போயிருந்து. ம். அப்புறம் திருட்டு வேற ம். போயிடுதுன்றது எல்லாம். சரி, ஒருத்தர் வந்து திருடிட்டே போயிட்டாங்க. அத்தனை எடுத்துட்டே போயிட்டான். அப்புறம் ம். அதுக்கப்புறம் சரிங்க. மோட்டார்லாம் எடுத்து போய் பாதுகாப்பு கொண்டு இங்கே வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 30,000 சாமான் திருடிட்டு கதை உடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்க. அப்புறம் என்ன பண்றது இவ்வளவு எல்லாம் வச்சுட்டு? ஒரு சாமான் இல்லைங்க, எல்லாம் சரிங்க. எடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்க. மோட்டாரை தவிர எல்லாம் எடுத்துட்டு போயிட்டானுங்க. ம். இல்லைன்னா அதையும் விட்டு வெடிகளி வச்சிருந்தோம்னா அதையும் கழட்டிட்டு போயிருப்பானுங்க. அந்த ம். அளவுக்கு மோசமா இருக்கு நிலைமை. சரிங்க ஐயா. சுவாமி விவேகானந்தன் ராஜயோகம் தான் எனக்கு தூண்டுகோலா இருந்தது. கூடவே இல்லாமல் இப்படி வாழ்வது என்ற தேடல் எனக்கு அவ்வப்போது ஏற்பட்டது. அதன் முயற்சியில் இறங்கினேன். அப்போது டாக்டர் அர்னால்ட் டெக்ரட் அவர்கள் எழுதிய மூக்கஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் நூல் என்ற நூல் எனக்கு கிடைத்தது. அதன் கருத்து ஹியூமன் பாடி ஏர் மிஷின் வித் வாட்டர் யூஸ் லூப்ரிகேட் இன் கிளீனிங் ஏஜென்ட். ஸோ கால்டு ஃபுட் இஸ் அன்னெசரி அண்ட் ஆஃபன் டேமேஜ் டு த பாடி. மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். இந்த இயந்திரத்துக்கு தண்ணீர் உராய்வை குறைப்பதற்கும் சமப்படுத்துவதற்கும் எண்ணெய் போடுவது போல. அதாவது மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். இந்த இயந்திரத்துக்கு தண்ணீர் உராய்வுகளை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்துவதும் உபயோகப்படுத்தப்படுகிறது. உணவு என்று கூறப்படும் பொருள் தேவையற்றது என்பதோடு அடிக்கடி உடலுக்கு கெடுதியும் செய்கிறது. இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் பேசுவோம். சரிங்களா? நன்றி. நன்றிங்க ஐயா.